வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு காத்தால கமலஹாசன் அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காருங்க. அது எல்லாம் நமக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸ். என்னன்னு கேக்குறீங்களா? கமலஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல நம்ம ரஜினிகாந்த் நம்ம தலைவர் நடிக்க இருக்கிறாரு. அதாவது 173 மூவி இல்லையா, அது அவரோட 173வது மூவி கமலஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல நடிக்க போறாருங்க. சுந்தர் சி டைரக்ஷன். சூப்பரா, அதாவது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கலாம்னு நினைக்கிறேன். அவரோட ப்ரொடக்ஷன்ல இவர் நடிக்கிறாரு. அப்படிதானே ரோஹிதா? ஆமா, அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கல. ஆனா அவரோட கமலஹாசனோட ப்ரொடக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு. பயங்கர எக்ஸைட்டிங்கான நியூஸ். அதுல அவர் தமிழ்ல என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, இங்கிலீஷ்ல ரோஹித் படிப்பான், நான் தமிழ்ல படிக்கிறேன். அன்புடைய ரஜினி, காற்றாய் அலைந்த நம்மை இறக்கி இறுக்கி தனதாக்கிய சிகரத்தின் இரு பனிப்பாறைகள் உருகி வழிந்து இரு சிறு நதிகளானோம். மீண்டும் நாம் காற்றாய் மழையாய் மாறுவோம். நம் அன்புடைய நெஞ்சார நம்மை காத்த செம்புலம் நனைக்க நாமும் பொழிவோம் மகிழ்வோம் வாழ்க நம் பிறந்த கலைமண். இதுதான் அவர் ட்விட்டர் பக்கத்துல கொடுத்திருக்காரு. இங்கிலீஷ்ல என்ன கொடுத்திருக்காரு ரோஹித்? இங்கிலீஷ்ல இது கொடுத்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் is set to headline in the magnum opus Talaivar 173 under Kamal Hassan's Raj Kamal Films international banner, directed by Sundar C. This landmark collaboration not only unites two towering forces of Indian cinema, but also celebrates 5 decades of friendship and brotherhood between superstar Rajinikanth and Kamal Hassan, a bond that continues to inspire generations of artists and audiences alike. Bringing together 44 years of Raj Kamal Film International, Talaivar 173 unites superstar Rajinikanth's magnetic screen presence with Sundar C's direction in a landmark production envisioned by Kamal Hassan and R. Mahendran. Talaivar 173 is slated for a grand theatrical release through Red Giant Movies during Pongal 2027. அப்பதான் ஆரம்பிக்க போகுது படம் இல்லையா? No, it's releasing in Pongal. ஓ, பொங்கல் போது என்ன படம்? 2027. ஓகே 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 ஓகே. அதுதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க நிறைய மூவிஸ் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்லனா ரஜினிகாந்த் அவர்கள், இவன் நம்ம இந்த 16 வயதிலேயே கூட கமலஹாசன் அவர்கள் ஹீரோ, நம்ம இவர் வில்லன். அதே மாதிரி இந்த இது ரஜினி அண்ட் கமல், ரஜினி அந்த படகுல கூட வருவாரு. அது என்ன மூன்று முடிச்சு அந்த படம், அதுலயும் இவர் வில்லனா வருவாரு. 3 முடிச்சுன்னு தான் நினைக்கிறேன். அது அதுக்குள்ள நீ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா வாய்ப்பு ரோஹிதா? ஆமா. இந்த படம் முடிச்சுட்டு என்ன தகவல்னா, ஜெயிலர் 2 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது சம்மருக்கு. பொங்கலுக்கு இது ரிலீஸ் ஆகுது. அப்புறம் they will take 1 or 2 years to film a movie with Kamal and Rajini. We don't know the director. Okay. ஆனா அவங்க நடிக்கிறதா இருக்காங்க. They're both interested and they want to make it a legacy movie. So okay. ஆமா, 3 முடிச்சுலயும் பாத்தீங்கன்னா அந்த படகுல ரஜினிகாந்த் அவர்கள் தான் வில்லனா கமலஹாசனை தள்ளி விடுவார். அதுக்கப்புறம் இவங்க சேர்ற, அதாவது என்ன சொல்றது, இவரோட ப்ரொடக்ஷன்ல அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட பார்த்துமே, அதுதான் அவர் இதுலயும் ட்விட்டர்லயும் போட்டிருக்காரு, 2 பேரோட பார்த்துமே வேற வேறையா ஆயிடுச்சு. இது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சேர்றாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? 27ல ரிலீஸ் ஆக போகுதாமா படம். ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 இயர்ஸ், அதாவது 1.5 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் ரிலீஸ் ஆக. பட் ஆனா ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒரு காமெடி படமா இருக்க போகுது. சுந்தர் சி ரொம்ப நல்லா எடுப்பாரு காமெடி. அவருக்கு அவர் தான் அன்பே சிவம் எடுத்திருக்காருன்னு எனக்கு ரீசெண்டா தாங்க தெரியும். அன்பே சிவம் அவர் எடுத்திருக்காரு. நமக்கு தெரியும் உள்ளத்தை எழுத்தெல்லாம் அண்ணாமலை அவர் தானா? அவர்தான். ஓகே, நான் அண்ணாமலை அவர்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் எவ்வளவு நல்ல படம்லாம் எடுத்திருக்காரு. இது சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். காமெடினா கேட்கவே வேண்டாம். எனக்கு ரொம்ப நாள் அந்த ரஜினிகாந்த் அவர்கள் காமெடியில நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி கமலஹாசனும் அந்த பஞ்சதந்திரம், மைக்கேல் மதுரை காமெடி வேற லெவல்ல இருக்கும். ரஜினிகாந்த் அவர்களோட அந்த அண்ணாமலையிலேயே அந்த காமெடி சீன்லாம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. சோ அருணாச்சலம் அதுல அருணாச்சலம் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஓ, நாட் அண்ணாமலை இல்ல, அருணாச்சலம். அருணாச்சலமும் அவர் தான் அவர் தலைவர் டைரக்ட் பண்ணிருக்காரு.
So he has a record of directing Talaivar. எஸ், அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோங்க. இப்போ தான் வந்தது. சரி, உடனே உங்களுக்கு இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருணும் அப்படின்னு நினச்சோம் நாங்கள். என் பையன் வந்துட்டு என்ன சொல்கிறது, சரி, நல்ல ரஜினிகாந்த் அவர்களோட தீவிர ஃபேன். அதே மாதிரி நாங்கள் கமல்ஹாசன் படமும் ஃபஸ்ட் ஷோ போயிடுவோம். எந்த படமுமே மிஸ் பண்ணினதில்லை. ஸோ வெயிட்டிங். இந்த 2 பெரிய ஜாம்பவான்களும் இருக்கிற ஒரு இது. அதே மாதிரி சுந்தர் சி டைரக்ஷனில் எப்படி வரப்போகுதுன்னு ரொம்ப நாங்களும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பார்ப்போம் எப்படி படம் போகுதுன்னு சொல்லிட்டு. உனக்கு ஏதாவது ஆட் பண்ணணுமா? இல்லை, I'm also really excited for ரஜினிகாந்த்ஸ் லைனப். நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் ஒரு படம் வருது, பொங்கலுக்கு ஒரு படம் வருது 2027, and then hopefully 28 or 29ல Rajini and Kamal will get together in Kamal's production. Director யாருன்னு தெரியல, but it's all exciting news for cinema, Tamil cinema. எஸ், ஆமாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒன்று. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.